நாங்கள் வந்து அங்கே வெளியில் சரௌண்டிங் போகவே இல்லை, தூத்துக்குடியில் படிச்சுட்டு இப்படியே வந்துடலாம், இங்கேயே வேலை கழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஒரு 10 பேர் வந்தோம். 10 பேருமே இப்போ ஏஓவில் பாஸு. ஆனால் நிறைய பேரால் வர முடியல. நாங்கள் வந்து இப்போ ஊர்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன காலேஜ் படிச்சுக்கிட்டே இருக்கியா, எப்போ பார்த்தாலும் தூத்துக்குடிக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது, நான் இது மாதிரி படித்து முடிச்சிட்டேன், எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆமாம், காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், இது வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து வேலை கிடச்சதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு கெசட்டட் கவர்மெண்ட் ஆஃபீஸர். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வேலை கிடச்சிச்சு அப்படின்னு தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லும்போது தான் எங்கள் அப்பா வந்து டெய்லி வந்து சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க. அப்படின்னா இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நிறைய பேர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டார். அவங்க அப்படி சொன்னாங்கம்மா, இப்படி சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுவார். அதே வந்து ரொம்ப பெருமையாக ரொம்ப